ஒரு பாடகர், அதுவும் வானுயர்ந்த நிலாவுக்கு நிகரான ஒரு தமிழ் பாடகர் என்று கூறிவிட முடியாது. இந்திய பாடகர் என்றே அவரை குறிப்பிட வேண்டும். அந்த பாடகர் ஒரு திரைப்படத்திற்காக ஒரு பாடலை முடித்து வருகிறார். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த பாடலை பாடச் சென்ற போது இசையமைப்பாளரோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ அந்த பாடல் அத்திரைப்படத்தில் ஒரு சோக பாடல் என்று குறிப்பிட மறந்துவிட்டார்கள். இவரும் மிக மகிழ்ச்சியோடு அந்த பாடலை பாடிவிட்டு வருகிறார். வந்த பின்புதான் இசையமைப்பாளரிடம் கேட்கிறார், இது என்ன சிச்சுவேஷனுக்கான பாடல் என்று. இசையமைப்பாளரும் மனைவியோடு வாழாத ஒரு கணவன் ஏக்கத்துடன் பாடும் ஒரு சோக பாடல் என்று கூறவும் பாடகர் வியப்படைந்து விடுகிறார். காரணம், அவர் அந்த பாடலை மிக மகிழ்ச்சியான பாடலாக பாடிவிட்டு வருகிறார். காரணம், அந்த வரிகள் தனக்கு இது ஒரு மகிழ்ச்சியாக கணவன் மனைவியோ காதலன் காதலிக்காகவோ பாடப்பட்ட பாடல் என்று எண்ணிவிட்டு பாடிவிட்டு வந்தேன். இப்பாடலை சோக பாடல் என்கிறீர்களே, இதை எப்படி திரைப்படத்தில் போட போகிறீர்கள் என்று. ஆனால் அப்பாடலை எழுதிய கவிஞர், மிகப்பெரிய கவிஞர் வாலி அவர்களின் வரி, அப்பாடலை அந்த பாடகர் மகிழ்ச்சியாக பாடியிருந்தாலும் அந்த வரிகள் வலி மிகுந்ததாக இருந்ததால் அப்பாடல் சோகப்பாடலாகவே மாறியிருந்தது. மகிழ்ச்சியாக பாடிய பாடலையே திரைப்படத்திலும் இட்டிருந்தார்கள். ஆனாலும் காட்சிப்படுத்தலும் வலிகளும் அப்பாடலை துன்பமான துயரமான பாடலாக மாற்றியிருந்தது. அந்த பாடல் என்னவென்றுதானே கேட்கிறீர்கள்? நிலாவே வா செல்லாதே வா, என்னாலும் உன் பொன்வானம் நான், என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே, என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே. அந்த படத்தில் வரும் கதாநாயகன் கதாநாயகிக்கு பாடியிருந்தாலும் இன்று வரை தன் காதலியை பிரிந்திருக்கும் காதலனாக இருக்கட்டும், ஆசை மனைவியை அன்பு மனைவியை பிரிந்திருக்கும் கணவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர்களுடைய மனமும் உதடும் இந்த பாடலை உச்சரிக்கும். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே. மிக அருமையான வரிகள். அது மட்டுமல்ல, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதான் சொல்லில் வைத்தாய் முல்லை, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. எத்தனை பேருக்கு இந்த பாடல் பிடிக்கும்? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வணக்கம்.